அனைவருக்கும் வணக்கம். அவற்றுள் மெய்யீரெல்லாம் புள்ளியோடு நிலையல். இந்த நூற்பா மொழி இறுதி மெய்கள் புள்ளி பெறுதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ பார்த்தீங்கன்னா மெய்யீரெல்லாம் இதில் ஈறு சொல்லியிருக்கிறார். அதை ஈற்று எழுத்துக்கள் மெய்யீரெல்லாம் புள்ளியோடு நிலையல், புள்ளி பெற்று வரும் அப்படின்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப எளிய நூற்பா. இங்கே பாருங்க, மொழிக்கு ஈராய மெய்யெல்லாம் புள்ளி பெறுதலோடு நிற்கும். அது மட்டும் இல்லை, இது மூலிமா இன்னொரு செய்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ முதலாக வருகின்ற இந்த புள்ளிகள் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது புள்ளியை இழந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது உரையாசிரியர்கள் கூடுதலாக தருகின்ற ஒரு விளக்கம். நேரடியா இந்த நூற்பாக்கான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, சென்ற நூற்பால மொழி முதல் எழுத்துக்கள் சொல்லப்பட்டது, மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லப்பட்டது. அந்த மொழி இறுதி எழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்கள் எவ்வாறு வரும் என்பது இந்த நூற்பால சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில மொழி இறுதி எழுத்துக்களாக வருகின்ற அந்த மெய்யீறுகள் எல்லாம் புள்ளியோடு நிலையில் புள்ளி பெற்று வரும். தாய் எகரம் புள்ளி பெறுகிறது. இவ்வாறான ஒரு நிலையை இந்த நூற்பா நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதையும் நம்ம கூடுதல் செய்தியும் நம்ம எடுத்துக்கலாம். அதை விடணும்னு இல்லை, ஆனால் நேரடி பொருள் சொல்லியிருக்கிறேன். அப்போ முதலாக வரும்போது, மொழிக்கு முதலாக வரும்போது புள்ளி எழுந்து நிற்கும். அப்போ புள்ளி எழுந்து நின்றா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா அது உயிர்மை எழுத்தாக வரும் என்பதுதான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல் தேவைப்படுறவங்க படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.